மீனா தாமரை கூட்டு வரேன்னு சொன்னீங்க, நீ தனியா வந்துட்டியா? அவளை கூட்டு வரதானே? அக்கா அவங்க வீட்டுக்கு போனேன் நானு. அவங்க வந்து நீ போம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் முன்னாடி வந்தேன். மீனா எனக்கு நாளைக்கு நினைச்சாதான் மீனா ரொம்ப பயமா இருக்கு. சாமியார் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டா செஞ்சிருவோமா? எதனா சொதப்பி எதனா வச்சுட்டு போறோம், பயமா இருக்குமா எனக்கு. அக்கா ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படுறத நிறுத்துங்க. நம்ம பயந்தாதான் அந்த பேய் வந்து இவங்க ஒரு நல்லா பயப்படுறாங்கோ, இவங்களை நல்லா ஏமாத்தலாம் அப்படின்ட்டு நினைக்கும்க்கா. நம்ம வந்து பயப்படவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும். தைரியமா இருக்கணும். மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாதுக்கா. நானும் அதுதான் நினைக்கிறேன். நானு பயம் காட்டக்கூடாது மூஞ்சிலன்னு சொல்லிட்டு என்னால முடியலமா. வா வருதுமா, அந்த வயசு பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுதுமா எனக்கு. நீங்க எதுக்குக்கா கவலைப்படுறீங்க? என்ன நீங்க தனியா இருக்கிற மாதிரி கவலைப்பட்டுன்னு கிடக்குறீங்க? நாங்க தான் உங்க கூட இருக்கோம்ல. தாமரை அக்கா இருக்காங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க. நீங்க இருக்கிறதுனாலதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. நீங்களும் இல்லைன்னா அவ்வளவுதாம்மா. நான் கண்மணி அக்கா. ஏமா தாமரை நீ வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லக்கா, எங்க வீட்டுக்காரு சாப்பிடறதுக்கு உட்காந்துருந்தாரு. சரி அவருக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு சொப்புல தண்ணி கொண்டு வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வரேங்க்கா. நான் அண்ணன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. சரிம்மா தாமரை, வீட்டுல கூப்பிட்டு வச்சு பேசலாம். அந்த வைஷ்ணவி இருக்கால, அவளுக்கு நம்ம பேசுறது எல்லாம் தெரிஞ்சிடும். அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு வெளியே வர சொன்னேன் நானு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காரம்மா. ஏன் அந்த அக்கா வீட்டுல கூப்பிட்டு பேசாத, ரோட்ல நிக்க வச்சு பேசுது அப்படின்னு நினைச்சுட்டு போறமா. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் விடுங்க, நெக்ஸ்ட் ஆகிற கதைய பாருங்கக்கா. எதுக்குக்கா அப்படிலாம் பேசுறீங்க? எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. ஆமா ஆமா, எங்க அம்மாக்கு தெரியும் உங்களை பத்தி. எதுக்கு எப்படி எப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு எங்க அம்மாக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாங்க போகுது அந்த மாதிரி. இந்தாமா காசு. சாமியார் வந்து பொருள்லாம் வாங்க சொல்லிக்கிறாருல, அதுக்கெல்லாம் அந்த காசு வச்சுக்கோங்கம்மா. சரிங்கக்கா, நாங்க எல்லாமே காலையிலேயே வாங்கி வச்சிடுறோம். நீங்க வீட்டுல ஆக வேண்டிய வேலையை நீங்க வீட்டுல பாருங்க. ஆமாக்கா, கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டுல வேலை செய்யும் போது அவளை விட்டுறாதீங்க. நீங்களே செய்யுங்க, அவளை நம்பி விடாதீங்கக்கா. ஐயோ, நம்ம கண்மணி ஆயாக்கு அதெல்லாம் வராதே. வைஷ்ணவி வேலை வாங்கி தானே அவங்களுக்கு பழக்கம். அவங்க செய்ய மாட்டாங்களே, எப்படி செய்வாங்க இட்ட? அவங்க செய்ய மாட்டாங்கம்மா. அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. வைஷ்ணவி தான் வேலை வாங்குவாங்கோ. அவ வந்து என்கிட்ட சொல்லுவா, எங்க மாமியார் ரொம்ப பண்ணுதுடி, என்னையே தான் வேலை வாங்குது, அது ஒண்ணு கூட செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாமா. இவங்கள நம்பியா குடுக்குற வேலை? அவ்வளவுதான், உட்பட்ட மாதிரி தான் போ. ஏய் நீ வாய மூடி. அப்படியே நீ நான் வீட்டுல எல்லா வேலையும் ஈட்டு போட்டு செய்யற மாதிரி சொல்ற பேரு. இந்த வயசுக்கு அவங்க அவங்க செய்யற வேலை கூட நீ செய்ய மாட்டேன். வாய மூடு. அட போமா, கரெக்டா பேசினா கூட நீ வந்து ஏத்துக்க மாட்ட போ. சரி தாமரை, நீ கவலையே படாத. மத்த வீட்டுல சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சிடறேன் நான். சரியா? நீங்க இந்த மாதிரி சாமான் வாங்குறது, கறி மீன் முட்டை எல்லாம் சொன்னாங்க பாரு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நம்ம வீட்டு வாசல தெருவுல எல்லாம் அந்த பக்கம் நம்ம அங்கேயே செஞ்சிடலாம். செஞ்சு அப்புறமா வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல செஞ்சுன்னு வச்சுக்கோ, என்ன டவுட் வரும்க்கா. நம்ம வந்து பக்கத்துல நீங்க சொன்னீங்களா அந்த இடத்துல செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோ, கவலையே இல்லை. யாருக்கும் தெரிஞ்சுக்காது எதுக்கும். அக்கா பக்கத்துல கூட யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. மீனா நீ யார்ட்டும் எதுவும் சொல்லிக்காதம்மா. ஐயோ நான் எதுவும் சொல்லக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நம்ம வீட்டு பக்கத்துல த்ரீஷாகிறாளே, அவ நான் வரும்போது இன்னும் எங்க போறேன்னு கேட்டுனே இருந்தா. நான் வாயே திறக்கலையே. ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி போறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் நானு. நான் ஏன் சொல்ல போறேன்? நானும் சொல்ல மாட்டேன்க்கா. ஆமாம்மா, அவளுக்கு ஒரு வேலையில இல்லை. யாரு இப்படி வெளியே போனாலே எங்க போறீங்கன்னு கேக்குறா. நம்ம கடைக்கு எங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு போனா எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் அவளாம் எங்கேயும் வெளியே போக மாட்டா, வரமாட்டாளா? நம்மள உட்காந்து கேட்டு கிடக்குறா பிறகு. ஆமாம்மா, அந்த பொண்ணு அப்படிதான் பண்ணுது. நான் வரும்போது கூட கேட்டுச்சுமா அது. கண்மணி ஆயா, கோலம் எல்லாம் போட சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டா போட்டுருவீங்களா? இல்ல நான் வரணுமா? நானே போட்டுருமா, எனக்கே போட தெரியும். தாமரை, பூ கோலம் மாதிரி எதனா போட்டுமா, இல்ல கம்பி கோலம் மாதிரி தூட்டுமாமா? பூ கோலமும் கம்பி கோலமும் சேர்த்த பூத்தொட்டி கோலம் போட்டு வைங்க. என்னக்கா நீ அதுக்குள்ளே மறக்கிற பாருக்கா. ஸ்டார் கோலம் தானக்கா போட சொன்னாரு. என்னக்கா நீ பூ கோலம் போட்டுமா கம்பி கோலம் போட்டுமான்னு கேக்குற? ஸ்டார் கோலம் போடுக்கா. ஐயோ ஆமாலம்மா, சாமியார் சொன்னாரு பாருமா, நான் எப்படி மறந்துட்டேன் பாருமா. சரிம்மா, நான் போட்டுறேன் நானு. சரி கிளம்பலாமா, டைம் ஆயினே இருக்கு, போலாம். சரிக்கா, நீ காலையில ஒரு 4 மணிக்கு கால் பண்ணுக்கா, எனக்கு ஃபோன் பண்ணு. நான் அலாரம் வைப்பேன். இருந்தாலும் நீ ஏந்துட்டுனா எனக்கு ஒரு கால் பண்ணுக்கா. தூங்கிட்டு போறேன் நானு. குளிரா வேற இருக்குதா, காலையில விடிகாலம்னாக்கா நல்லா தூக்கம் வருது. நீ ஞாபகமா ஒரு ஃபோன் பண்ணுக்கா எனக்கு. சரிம்மா, பண்றேன் நானு. நான் எனக்கு எப்படி நைட்லாம் தூக்கமே வராது. 4 மணி இல்ல 2 மணி கூட நான் கால் பண்ணுவேன். எனக்கு தூக்கமே வரது கிடையாதுமா, இந்த பொண்ணு நினைச்சு. நான் பண்றேன் நான் கண்டிப்பா. சரிக்கா, வாங்க கிளம்பலாம் வாங்க. மீனா காசு எடுத்து உள்ள வை.
நாளைக்கு எப்படி நீங்க நினைச்சதெல்லாம் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். உங்க வேலைய நீங்க காட்டுறீங்கன்னா என் வேலைய நாளைக்கு பாருங்க, என் வேலைய. டைம் வேற 4 மணி ஆயிடுச்சு. தாமரைக்கு ஃபோன் பண்ணிட்டா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமா? இல்ல தாமரை தான் சொல்லிச்சு, அக்கா 4 மணிக்கு கால் பண்ணிட்டு நான் எங்க கடைக்கெல்லாம் போகணும்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்பயே பண்றதா கரெக்டா இருக்கும். ஹலோ தாமரை. ஆமா டைம் ஆயிடுச்சுமா. ஆமாம்மா சரி சரி அதான் சொல்ல நம்ம கால் பண்ணேன். சரிம்மா. சரிம்மா. சரி சரி மீனா கிட்ட சொல்லிடுறியா நீ ஒரு வார்த்தை? ஆமா சொல்லிடு. சரிம்மா அதனால நான் கால் பண்றேன் திருப்பி. ஆமா சரி வச்சிடுறேம்மா. சரி நீ கால் பண்ணு. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் எதுன்னு எனக்கு ஏது நீ சொல்லி நீ இரு. சரி சரிம்மா. சரி வச்சிடுறேன். சரிம்மா வச்சிடுறேன். தாமரை கிட்ட சொல்லியாச்சு, அடுத்த வேலை நம்ம வேலை தான். வீட்டுல ஒரு வேலையா அவளுக்கு தெரியாம பொறுமையா செஞ்சிடணும். சாப்பாடு செய்யறதுக்கு வேற தாமரை குண்டா கரண்டி எல்லாத்தையும் எடுத்து அங்க வச்சிருக்கா வெளியேன்னு சொன்னா. அதெல்லாம் பொறுமையா போய் நம்ம இப்போ கிச்சன் ரூம்ல எடுத்தா அவ ஏந்துக்கு வரலான்னு தெரியல. சரி பொறுமையா போய் செய்ய வேண்டியத வர என்ன பண்றது? இந்த பேயால நான் என்ன வேலை பண்றேன் பாரு. செருப்பு தொடக்கம் இல்லாம நான் வந்து படுக்கிறது இல்ல நைட்ல இப்போ. நீ இன்னைக்கு எப்படி இந்த வேலையை செய்யறன்னு நான் பாக்குறேன்டி. கண்மணி, ஏய் கண்மணி. என்னடா யாரும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. திரும்பி பாப்போமா? வேணாம் நம்ம நேரா போய் வெளியே போயிட்டு நம்ம இருக்கிற வேலை செய்யணும். நம்மள திரும்பி பார்த்துட்டு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இருக்கணும். ஏய் கிழவி கிழபோல்டு, ஏய் திரும்பி பாருடி. கண்மணி திரும்பிடி. இல்ல யாரோ கூப்பிடுறாங்கதான். செருப்பு தொடக்கம் எல்லாம் வச்சு கொடுமா, பேய் வந்து கூப்பிடும். இப்ப திரும்பி பாப்போமா யாருன்னு பாத்துட்டு தான் போவோம் வெளியே. கூப்பிடுறாங்களே நல்லா சவுண்ட் கேக்குதே எனக்கு. அந்த கருப்பன் தான் உன்னை பார்த்துன்னு இருக்கா. அப்படியே திரும்பி பார்க்காத, அப்படியே போயிடு. என்ன மீறி அவளை போ சொல்லுதா பாப்போம். டேய் நீ செத்து போன பேயின்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறடா. உன் வேலைய பார்த்துக்கிட்டு நீ போயிடு, இல்லைன்னா அந்த பொம்பளைய நான் விடவே மாட்டேன். இப்போ பாரு. ஒண்ணு ஆகாதா? இப்ப நடக்கிறத பாரு, நடக்கிற வேலை இப்ப பாரு நீ. ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னலடா. போய் அவன் மண்டைய பாடுற போடா நீ. நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது. இதுக்கு முடிவு கட்டுறேன்டா நானு. இப்ப கூட எந்த தப்பும் இல்ல, ஏஞ்சி வெளியே போயிடாம எதனா உன பண்ணிட போறான். மண்டை ரொம்ப வலிக்குது. ஐயோ என் புள்ள வேற நல்லா தூங்கி இருக்கான். வெளியே அவன்கிட்ட சொல்லலன்னா கூட சொன்னா அவன் கூட்டா கேட்பானு தெரியல. என் மண்டை வலிக்குது. மயக்கச்சி ஊந்துட்டனா நான் என்ன யாரு கூட்டு போகுது வெளியே? யாருக்குன்னா போன் போட்டு சொல்லு, யாருக்குன்னா போன் போட்டு சொல்லு. அம்மா தலை ரொம்ப சுத்துது. இந்தா போன் போட்டு சொல்லு. ஐயோ என்ன இது போன் அங்க இருந்துச்சு, தானா வந்து என் கையில இருக்குது போன். சரி தாமரைக்கு போன் போட்டு சொல்லுவோம்.
சீக்கிரம் போன் எடு தாமரை, மண்டை ரொம்ப வலிக்குது தாமரை, போன் எடு தாமரை. தாமரை போன் எடு தாமரை. ஐயோ இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கறானே. உம்